வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சந்திரகலா சாமுண்டேஸ்வரிக்கு துரோகம் செய்திருக்காங்க அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி உணரக்கூடிய நேரம் வந்துட்டுன்னு சொல்லலாம். நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி காளியம்மா வீட்டில் வந்து பொங்கல் விடுறாங்க. இதை பார்த்து கொந்தளித்த நம்ம கார்த்தி வந்து மயில் மூலமாக சாமுண்டேஸ்வரிக்கு தகவலை கொடுக்குறாங்க. என்ன என் தங்கச்சி அங்கே நிற்காளா அப்படின்னு வந்து அதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க. சந்திரா அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சியில் வந்து கொந்தளிக்கிறாங்க. அப்போதான் அக்கா என்ன பார்க்குற, நீ மட்டும் உன் புருஷன் கூட வாழ்வா, நான் வந்து தன்னந்தனியாக வாழலாமா, அப்படியெல்லாம் முடியாது, இனி என் புருஷன் கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரியை எதிர்க்க தொடங்கிட்டாங்க நேரடியாக. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு தான். சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ராஜா வந்து முதல் மரியாதையை வந்து வாங்கி கொடுத்துறாங்க. இந்த கடுப்பு செம்மையாக வந்து சந்திரகலாவுக்கு இருக்குது. என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை என் அக்காகாரிக்கு மறுபடியும் வந்து தக்க வச்சுக்கிட்டா இந்த கார்த்தி, இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக வந்து நம்ம காளியம்மா ஃபோனை போடுறாங்க நம்ம சந்திரகலாவுக்கு. எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கணும், அது உன் கையால் தான் மருமகளே வைக்கணும் அப்படின்னு இருக்க நேரம், அத்தை அதுக்கு என்ன, நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பொங்கல் வைக்க நம்ம சந்திரகலா கிளம்பி போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அவங்க வீட்டில் பொங்கல் வச்சுட்டு இருக்கிற நம்ம கார்த்திக்கு வந்து தகவல் கிடைக்குது. என்ன சந்திரகலா காளியம்மா வீட்டில் பொங்கல் போடுறாளா, இதை எப்படியாவது வந்து காளியம்மா கூட கூட்டுக்களி தான் இந்த சந்திரகலா அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க. அதோடு பார்த்தோன்னா நம்ம மயிலுக்கிட்ட இந்த தகவலை சொல்லி மயில் மூலமாக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அத்தை, உங்கள் தங்கச்சியை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் ஒரு தியாகின்னு நினச்சிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சந்திரகலாவை ஒரு தியாகி பட்டத்தை கட்டி அவள் புருஷனையே வேண்டாம் அப்படின்னு வந்து அக்காக்காரியே தான் முக்கியம் அப்படின்னு வந்து எனக்கே வந்து கதினி கிடக்கா, அவள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படிப்பட்ட சந்திரா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி இருக்காங்க. அதே கணம் பார்த்தோன்னா இப்போ சின்னத்தை எங்கே அப்படின்னு சொல்கிறாரா, அதுதான் மாப்பிள்ளை நானும் தெரியாமல் இருக்கேன், நானும் தேடிட்டு தான் இருக்கேன், சந்திரா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு வந்து குழம்பி தவிச்சிக்கிட்டு இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு போட்டு கொடுக்குறாங்க நம்ம மயில். அவங்க இருக்க இடம் எனக்கு தெரியும், போய் பார்க்கலாமா, எங்கே மாப்பிள்ளை சொல்கிறீங்க, வாங்க அத்தை உங்களுக்கே புரியும் அப்படின்னு வந்து நேராக காளியம்மா வீட்டில் கொண்டு வண்டியை விடுறாங்க நம்ம மயில். காளியம்மா வீட்டில் புத்தத்தில் வந்து பொங்கல் போட்டுட்டு இருக்காங்க நம்ம சந்திரா. அதை பார்த்த உடனே அப்படி வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்ன மாப்பிள்ளை சொன்னது உண்மைதான், சந்திரகலா சிவனாடி கூட என்ன கூட்டணி தொடர்பில் தான் இருக்கா, அவள் புருஷன் அப்படின்னு வந்து இடத்த விட்டு கொடுக்கல, இதை பார்த்தாலே நம்மளுக்கு புரியுது. ஆனால் விடக்கூடாது, இந்த சந்திரா நம்ம கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டாளா அப்படின்னு வந்து நினைக்கிற நேரமே நம்ம சந்திரகலாவை பற்றி இன்னும் நம்ம மயில் ஏற்றி விடுறாங்க. அது மட்டும் இல்லாத கோவில் நகையை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு திருடனானே திருடி முத்து வெல்ட்ட கொடுத்தது வேறு யாரும் இல்லை, அந்த கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடுத்தது உங்கள் தங்கச்சி சின்னத்தை சந்திரகலா தான் அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே அரண்டு போகிறாங்க, கோபத்தின் உச்சலிக்கு போகிறாங்க. சந்திரகலா கூட இருந்து குளிப்பறிச்ச துரோகி, இப்படியெல்லாம் செய்து சிவநாட்டிக்கு என்னை பற்றி எல்லா விஷயமும் தகவல் கொடுக்குறது இவதானா, இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கொந்தளிச்சு, ஏ சந்திரா இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அக்காக்காரி பார்த்துட்டாளா, பார்க்கட்டும், இவ்வளோ காலம் நான் தனியாட்டு தானே இருந்தேன், எவ்வளோ தூரம் வந்து கூட இருந்தே குளிப்பறிச்சு முதல் மரியாதையெல்லாம் என் புருஷனுக்கு வாங்கிடலான்னு பார்த்தேன், ஆனால் எல்லாத்துலேயும் கூட இருந்தும் ஒரு வேஸ்ட்டு தான், எல்லாத்துலேயும் இந்த டிரைவர் பையன் ஜெயிச்சிட்டான், அது பிறகு நம்மளுக்கு இவளுக்கிட்ட என்ன வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா, அக்கா இப்போ எதுக்காக இங்கே வந்து கத்திட்டு இருக்க, என்னடி நம்ம எதிரிகிட்ட நீ வந்துட்டு இருக்க, எதிரியா என் புருஷன் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன இந்த சிவனாண்டி புருஷனி உறவில் இருக்க, இவன் வேண்டானி தானே நீ என் கூட இருக்கேன் அப்படின்னு வந்து என் கூட வந்த, அதுக்கு பிறகு என்ன உன் கூட நான் வந்ததே உன்னை காலவாரி விடதாங்க்கா, ஆனால் உன்னை காலவாரி விட்டுறலாம், நீ ஒவ்வொரு இடத்துலையும் கங்கனை கட்டி நான் தோற்று போனேன், ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த டிரைவர் பையன் தான் உனக்கு பக்கபலமாக இருந்து பாதுகாத்துட்டு இருக்கானே, அதெல்லாம் இனி சரிப்படாது, நான் உன் கூட இருக்க போது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னடி என்னையே நீ வந்து எதிர்த்துட்டியா, ஆமாம் உன்னை நான் எத்தனை நாள் அக்காக்காரின்னு தூக்கி வச்சோம், எனக்கு ஒரு போஜனம் இல்லை, அப்படின்னா நான் எதிர்க்க தானக்கா செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.
அதே நேரம் சந்திரா தனக்கு துரோகம் செய்திருக்கா, கூட இருந்தே குளிப்பறிச்சிருக்கா அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சிக்கு மாப்பிள்ளை இவளுக்கிட்ட என்ன பேச்சு, வண்டி எடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு வரங்க. வீட்டுக்கு வந்ததும் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் மயில் நம்ம ராஜாராஜாட்ட சொன்னோன்னே, சந்திரகலாக குணத்தை தான் நான் அப்போதே சொன்னேனே, நீ கண்ணில் கட்டி காற்றுல விட்டுற மாதிரி நாங்கள் சொன்னதெல்லாம் நீ கேட்கையா செய்த, இப்போ உனக்கு சூடுபட்ட பிறகு புத்தி வருந்துடா சாமுண்டேஸ்வரி, இப்போவாது புரிவியா, உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நீ உணர்றதுக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் இப்போ நீ நல்லாவா நினச்சிய, உன் தங்கச்சியே உன்னை காலவாரி விட்டுட்டா, ஆனால் நீ கெட்டவங்க நினச்சவங்க என்னைக்குனாலும் நன்மை தான் செய்கிறாங்கன்னு உள்ள காலம் உனக்கு புரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லும் நேரம், நம்ம டிரைவர் எல்லாம் வந்து நம்ம மாப்பிள்ளையெல்லாம் நன்மை தான் செய்கிறாங்களா அப்படின்னு வந்து கொஞ்சம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு என்ன தோணுது. அதோட இப்போ முக்கியமான விஷயங்க, நம்ம சந்திரகலாவின் துணிமணிகளை எடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரி கொளுத்தி விட்டு எரிச்சு அதில் குளிர் காயிறாங்க. அவள் இறந்துட்டா, அவளை சாகடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு சொல்கிறாங்க நம்ம ராஜா கிட்ட, இந்த பாத்தியா கூட இருந்து குளிப்பறிச்ச சித்திகாரியை வந்து ஒதுக்கி தள்ளியாச்சு, இனி வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்மளை வச்சு போட்டு கொடுக்குறே அவள் தானே, அவளோட குட்டை வெளிப்படுத்தி வந்து நம்ம விரட்டுனது தான் நல்ல வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா கூட இருந்தே நான் வந்து அவள்கிட்ட இருந்து தோக்கடிச்சிடலாம் அவளைன்னு பார்த்தே முடியலை, இப்போ நான் உண்மையாக விரோதின்னு என் அக்காக்காரி உணர ஆரம்பிச்சிட்டா, கண்டிப்பாக வந்து இனி அவள் சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சண்முகம் ஏட்டோட மனைவி பரமேஸ்வரி வந்து அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு நம்ம கோயிலில் வந்தாங்க. கோயிலில் கீழே விழுந்ததை நம்ம ராஜாவே எடுத்து கொடுத்துட்டாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் அவங்க மறுபடியும் நம்ம ராஜா கண்ணில் வந்து சிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் யாருங்க, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் வந்து என்னை பற்றி பெருசாக சொல்லதுக்கு இல்லை தம்பி, நான் சண்முகம் ஏட்டு ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க என்னை மனைவியாட்டு வந்து வச்சுருந்தாங்க, நாங்களும் அவரும் நல்லாவே சேர்ந்து வாழ்ந்தோம், அதுக்கு ஆதாரமாக தான் இந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு வந்து ஃபோட்டோவை காட்டுறாங்க. தூக்கி வாரி போடுது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மருத்துவச்சி சண்முகம் ஏட்டோட மனைவி இவங்க தானே அப்படின்னு வந்து, நீ உங்கள் தொழில் என்ன மருத்துவம் பார்க்கதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்ல நேரம், இவங்ககிட்ட தான் இந்த ரகசியம் இருக்குது, எங்கள் அத்தையோட அம்மா சாவுக்கான ரகசியம் அப்படின்னு சொல்ல நேரம், நீங்கள் ராஜசேதுபதியோட பேரனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவளை உண்மையும் நம்ம ராஜா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட அவங்கள கூட்டுட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட வந்து முத்துவேலி தொலியை உரிக்கிறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நம்ம ராஜா. இந்த பாருங்க, உங்கள் அம்மா சாவுக்கான காரணம் ராஜசேதுபதியோட குடும்பம் இல்லை, அது வந்து காரணம் வந்து அந்த முத்துவேல் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியில் அப்படியே வந்து கதிகலங்கி நிற்கிறாங்க. எது தெரியாமல் இந்த பரமேஸ்வரி குடும்பம் தான் காரணம்னு நான் இவ்வளோ காலம் அவங்கள பழி வாங்கிட்டேனே அப்படின்னு வந்து துடிக்கிறாங்கங்க. இனிமேல் வந்து முத்துவேலை விட போகாது அப்படின்னு வந்து என் துப்பாக்கியாலே பதிலடி கொடுக்கணும்னு துப்பாக்கியை தூக்குறாங்க சாமுண்டேஸ்வரி.